My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு ரிகார்டிங் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட். இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு சேட் நியூஸ் ரெண்டையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுக்குரிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகுது. அப்போ எம்பிபிஎஸ்ல வேகன்சியே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ்ல வேகன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் ரிலீஸ் பண்ணணும். அவங்க கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்ட்ரேல நமக்கு 5th ரவுண்ட் அண்ட் 6th ரவுண்ட் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ரவுண்டுக்கு ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க ஆல் இண்டியா கோட்டாவில். அதுவுமே வந்து பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் மட்டும்தான். எம்பிபிஎஸ்ஸை பற்றி எம்சிசியும் பேசலை. அவங்க ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு ஷெடியூல் கொடுத்ததும் பிடிஎஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இப்போ தங்களுடைய பிடிஎஸ் அன்ஃபில்டு சீட்ஸுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டை நடத்துகிறாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 92.5 ரிசர்வேஷனில் சில சீட்ஸ் இருக்குது, ஒரு 3 சீட்டு கிட்ட இருக்குது. அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல் டுகெதர் 23 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுறேன். கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இன்னிலிருந்து டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ரிசல்ட் 16ஆம் தேதி விடுறாங்க. 16ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி டிசம்பர் 20க்குள்ள உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். ஆல்ரெடி சீட்டு கிடச்சது, எஸ்பெஷலி 3rd ரவுண்ட் 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சது, நான் ஜாயின் பண்ணலை விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் கவர்மெண்ட் கோட்டாவோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்களும் இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் பேர் இருக்குது சார், ஆனால் நான் இது வரைக்கும் கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இஃப் யுவர் நேம் இஸ் இன் த மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டில் நீங்கள் 5 lakhs அடிஷ்னல் டெபாசிட் கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கட்ட வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த இடத்துல முக்கியமான விஷயங்களாக பார்க்குறோம். சீட்டு கிடச்சி சேரலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வருஷம் மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை தவிர நீங்கள் கட்டின டெபாசிட் அமௌண்ட், செக்யூரிட்டி டெபாசிட், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட், இது எல்லாமே ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கட்டின ஃபீஸும் உங்களுக்கு போயிடும். ஸோ இது தவிர டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதும் வரலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில், தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் பிடிஎஸ் சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறேன், பிடிஎஸ் பக்கம் நான் போகவே விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலனா கூட பிடிஎஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக சேர்ந்துருவேன், ஐ எம் எய்மிங் ஃபார் பிடிஎஸ் சீட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் நல்லா யோசித்து ஃபேமிலி கூடலாம், அம்மா அப்பா கூடலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதை வந்து முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 15ஆம் தேதி. இன்னிலிருந்து 12ஆம் தேதியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. கவுன்சிலிங் போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதாக இருந்தால் நல்லா யோசித்து எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் போடுங்க. வேண்டாம்னு நினைக்கிற காலேஜை போட வேண்டாம். ஸோ போட்டுட்டு கடைசியில் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லேயும் போக முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நல்லா யோசித்து வேணும்னா போடுங்க, சீட்டு வேணும் அப்படின்னா போடுங்க, இல்லைனா இது பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ்ஸை பற்றின அப்டேட் இப்போ வரைக்கும் வரலைங்க. வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுக்குறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேகன்சி பொசிஷன் இன் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணலை. ஒன்ஸ் இஃப் தே ஆர் ரிலீஸிங் இட் தென் கண்டிப்பாக நம்மளும் அப்டேட் அப்படிங்கிறத பண்ணுவோம். வேறு ஏதாவது அஃபீஷியல் அப்டேட்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கூட அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.